ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் இயேசு அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உழைப்பாளி இல்லாத உலகமே இல்லை. உழைப்பாளிகள் மட்டும் இல்லை என்றால் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று நாம் நினைத்து பார்க்க முடியாது. இந்த உலகம் இவ்வளவு முன்னேறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் உழைப்பு. ஆகையால் உழைப்பாளிகள் அனைவருக்கும் இன்றைய நாளிலே நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த உழைப்பு அப்படின்னா என்ன? ஒரு கிராமத்திலே ஒரு பணக்கார குடும்பம் இருந்தது. அவங்க அப்பாவுக்கு தன்னுடைய மகனை பற்றி கவலை இருந்தது. ஏன்னா அவன் எந்த வேலைக்கும் போறதில்லை, சோம்பேறியாக இருந்தான். அப்போ ஒரு நாள் தன்னுடைய மகனை அந்த தந்தை அழைத்தார். சொன்னார், நீ எந்த ஒரு வேலைக்கும் போக மாட்டேன்ற, சோம்பேறியாக இருக்கின்ற. நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் இறந்த பிறகு எவ்வளவு சொத்து இருக்க எல்லாம் உனக்கு சேரும் அப்படின்ட்டு. ஆனா நீ இப்படி சோம்பேறியாக இருந்தாய் என்றால் உனக்கு கண்டிப்பாக நான் இந்த சொத்தை எழுதி வைக்க மாட்டேன். குந்தி தின்றால் கோடியும் கரைந்து விடும் என்று சொல்லுவார்கள். நீ ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும். வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தாதான் நான் உனக்கு என்னுடைய சொத்தை எழுதி வைப்பேன். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு அநாத மடத்துக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். பையனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. என்னடா அப்பா எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு அப்படின்ட்டு. உடனே அம்மா கிட்ட சொன்னான், அம்மா என்னம்மா அப்பா இப்படி சொல்கிறாரு, நான் எங்கே போய் வேலை செய்யுது? இது வரைக்கும் நீ என்னை வேலைக்கு அனுப்பலை, நான் என்ன செய்யுது அப்படின்னு. அப்போ அம்மா சொன்னாங்க, கவலையே படாதடா, நான் டெய்லி உனக்கு சாப்பாடை கட்டி கொடுத்துட்றேன். நீ அந்த சாப்பாடை எடுத்துக்கோ, உன் கையில் நான் 5 ரூபா கொடுத்துட்றேன். நீ கொஞ்சம் காலையில் கிளம்பி வெளில போயிடு. வெளில போயிட்டு என்ன பண்ணுற, ஏதாச்சும் ஒரு மரத்துக்கடியில் நல்லா தூங்கு. தூங்கிட்டு சாயந்தரமாக கிளம்பி வா.
கிளம்பி வந்துட்டு அப்பா கேட்டாருன்னா, அப்பா கழிச்சிட்டு வந்துருக்கிறேன், ஏதோ நான் சம்பாதித்தது 5 ரூபாய் நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடு, அதுக்கப்புறம் அப்பாவை ஏமாத்திடலாம் அப்படின்ட்டு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. சரி, ஏன்னா அம்மா ரொம்ப பாசம் அன்பு ஜாஸ்தி இல்லை, பையன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. அடுத்த நாள் காலையில் தன்னுடைய அப்பா கிட்ட இவன் போனான். போயிட்டு சொன்னான், அப்பா நாளையிலேருந்து நான் வேலைக்கு போகிறேன்ப்பா, அம்மாவை சாப்பாடு கட்ட சொல்லிட்டேன், நான் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வர்றேன், சம்பாதிச்சுட்டு வர்றேன்ட்டு. ஏற்கனவே பிளான் பண்ணபடி அவங்க அம்மா மூட்டை சோறு எல்லாத்தையும் கரெக்டாக கட்டி வச்சுருந்தாங்க. கையில் 5 ரூபாய் கொடுத்தாங்க. கிளம்பி போயிட்டான். போயிட்டு நல்லா ஒரு மரத்துக்கு அடியில் தூங்கிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஆனோடனே ரொம்ப களைச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அழுக்கு பண்ணிக்கிட்டு வந்தான். வந்துட்டு அப்பா கிட்ட சொன்னான், அப்பா இதோப்பா இன்னைக்கு நான் சம்பாதிச்ச 5 ரூபாய் அப்படின்னு கொடுத்தான். அப்பா அடுப்பு பக்கத்தில் எதையோ தண்ணி கொதிக்க வச்சுட்டு இருந்தார். அந்த 5 ரூபாவை வாங்கினார். வாங்கின உடனே தூக்கி அந்த 5 ரூபாவை தூக்கி அடுப்பு எரியிற அந்த நெருப்பில் போட்டார். பையன் பார்த்தான், அவனு போயிட்டான். அப்போ அப்பா புரிஞ்சுக்கிட்டார், பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இது இல்லை அப்படின்ட்டு. பையன் என்னப்பா 5 ரூபாய் கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்தான்ட்டு ஒரு வார்த்தையும் கேட்கல, அப்படியே போயிட்டான். இப்படியே ஒரு 2 வாரம் ஆச்சு. 2 வாரமும் இதுவே நடந்து கொண்டிருந்ததோ. இவன் கொண்டு வந்த பணத்தை நெருப்பில் போட்டார், எரிச்சிட்டே இருந்தார். 2 வாரத்துக்கு அப்புறம் பையன் கேட்டான், என்னப்பா நான் எடுத்துன்னு வந்து கொடுக்குற பணத்தை நீங்கள் சேர்த்து வைக்காம எடுத்து நெருப்பில் போடுற? அப்பா அவர் சொன்னார், டேய் உன் அப்பன் நான், நீ உண்மையாவே கஷ்டப்பட்டு இருந்தீன்னா நான் அந்த 5 ரூபாய் முதல் நாள் போட்டான் பார்த்தியா, அப்போவே ஒரு பதற்றம் இருந்திருக்கும். என்னடா நம்ம வாழ்க்கை எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த பணத்தை அப்பா தூக்கி போடுறாரே அப்படின்ட்டு கொஞ்சமாவது உனக்கு ஒரு பதற்றம் இருந்திருக்கும், கோபம் வந்திருக்கும். ஆனால் எதுவுமே இல்லை. ஆகையால் நீ கஷ்டப்படலை, நீ உழைக்கல. இந்த 5 ரூபாய் வேற எங்கேயோ திருட்டுத்தனமா நீ கொண்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டார். பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தன்னுடைய அம்மா கிட்ட போனான், சாப்பாடு கட்டின பிறகு அம்மா 5 ரூபாய் கொடுத்தாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி ஆனதுனால வேணாம்மா 5 ரூபாய் அப்படின்னு போயிட்டான். போயிட்டு ஒரு கொள்ளு பட்டறைக்கு போனான். கொள்ளு பட்டறைக்கு போன உடனே அவர் சுத்தியில கையில் கொடுத்து, அன்னைக்கு ஃபுல்லாக நீ இரும்பை அடிக்கணும், காய்ச்சின இரும்பை நான் எட்டுன்னு வந்து வைப்பேன், இந்த கொள்ளு பட்டறையில் இந்த இரும்பை அடிக்கணும், பெரிய சுத்தியை கொடுத்து ஆடுறா அப்படின்ட்டு இதை பண்ணான். அன்னைக்கு ஃபுல்லாக இவன் இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு வேர்க்க விறுவிறுக்க ரொம்ப கஷ்டப்பட்டான். ஒரு 6 மணி இருக்கும், கையை பார்த்தான், கையெல்லாம் ரத்தம் கொப்பளம். தப்பா உன்னுடைய கூலி அப்படின்ட்டு 5 ரூபாய் அந்த கொள்ளு பட்டறைக்காரர் கொடுத்த. அதை வாங்கினான். கையில் பார்த்தா அந்த உளியை வச்சு அடிச்சதுல அப்படியே கை நடுங்குது. 5 ரூபாய் வாங்கிட்டு போனான். போயிட்டு வழக்கம் போல தன்னுடைய அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா இந்தாங்கப்பா 5 ரூபாய் நான் சம்பாதிச்சது அப்படின்னு கொடுத்தான். கொடுத்த உடனே அவ கரெக்டாக அப்படி நெருப்பில் போனார். உடனே கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னார். பிடிச்ச உடனே அப்பா சொன்னார், டேய் இன்னைக்கு தான் நீ கஷ்டப்பட்டு இருக்கிற, உன் கையை காட்டு அப்படின்னாரு. கையை காட்டின பொழுதோ அவனுடைய கைகள் கொப்பளங்களாக இருந்ததும். அப்பொழுதுதான் அந்த அப்பா சொன்னாரு, நீ கஷ்டப்பட்டு நெற்றி வேர்வை நிலத்தில் விழ இன்றைக்கும் கஷ்டப்பட்டதினால் சம்பாதித்த இந்த 5 ரூபாயினுடைய மதிப்பு உனக்கு தெரிகிறதோ? இத்தனை நாட்கள் நான் தூக்கி போட்டப்போ என்னை கேவலமா பார்த்துட்டு போயினே இருந்தேன். ஆனால் இந்த 5 ரூபாவை நான் நெருப்புல போட நினைக்கிறப்பவே என் கையை பிடிச்ச,
இதுதான் உழைப்பின் அருமை. ஆகையால் நீ உழைக்க கற்றுக்கொள். உழைப்பவன் மட்டும்தான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். ஒரு சோம்பேறியோ இல்லை என்றால், ஒரு ஒட்டுண்ணியோ ஒரு சாருண்ணியோ என்றைக்குமே முன்னேற முடியாதோ என்பதை நீ அறிந்து கொள் என்று அப்பா சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கும் நம்முடைய பசங்கள்கிட்ட நம்ம என்ன சொல்றோம்? ஐயோ, நான் பெற்றிருக்கிறது ஒன்றோ ரெண்டோ, நான் பட்ட கஷ்டம் என்னுடைய பிள்ளைங்க படவே கூடாது. பெரும்பாலான அப்பாக்களும் அம்மாக்களும் இன்றைக்கு செய்கின்ற ஒரு பெரிய தவறு இதுதான். ஐயோ, நான் தான் கிச்சன்ல இருந்துட்டேன், என் பொண்ணு கிச்சன் சைடே போகக்கூடாது. கல்யாணம் கட்டின பிறகு அவ கிச்சன் சைடு போவாம என்ன இதுலயா போக முடியும்? முதல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு உழைப்பின் அர்த்தத்தை கற்றுக் கொடுங்கள். உழைப்பு என்பதோ கஷ்டப்படுவது என்பதோ வேதனைக்குரிய ஒன்று அல்ல, மாறாக உயர்வுக்குரிய ஒன்று. இன்னைக்கு உழைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது கூட நான் கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னு நினைக்கிறோம். பழமொழி ஆகமம் 6வது அதிகாரத்தில் 6வது வசனம் இப்படி சொல்லுகின்றதோ, சோம்பேறியே, எம்பினிடம் போய் அதன் வழிகளை கவனித்து பார்த்தோ ஞானத்தை கற்றுக்கொள். சோம்பேறியே, நீ வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தில் இருந்து வருகின்ற ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்லுகின்றதோ. ஆகையால் உழைக்கின்ற பொழுதோ ஞானம் பிறக்கின்றதோ. உழைக்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு ஞானம் பிறக்கின்றதோ. பல நேரத்தில் நாம் உழைக்க கற்றுக் கொடுப்பது இல்லை. நம்மளுடைய பிள்ளைகள் சின்ன வயசுல இருந்தோ உழைக்க கற்றுக் கொடுங்கள். சோம்பேறிகளா வளர்க்காதீங்க. எல்லா வேலையும் செய்யணும். வீட்டில் பெருக்க சொல்லிக் கொடு. அவன் துணியை அவன் துவைக்க கற்றுக்கொடு. அவன் படுக்கையை அவன் சுத்தம் செய்ய கற்றுக்கொடு. அவனுடைய ஸ்கூல் பேக்கை அவன் தூக்கிட்டு போறதுக்கு கற்றுக்கொடு. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம்? பேரண்ட்ஸ், ஐயோ என் புள்ள உன் புள்ள இல்லாம நான் ஊரை விட்ட பிள்ளையா இது? ஆனால் உன்னுடைய பிள்ளை நன்றாக வளர வேண்டும் என்றால், பொறுப்புள்ள மனிதனாக வளர வேண்டும் என்றால், வாழ்க்கையில முன்னேறுகின்ற மனிதனாக வளர வேண்டும் என்றால், உன்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால் உழைக்க கற்றுக் கொடுங்கள். அதனால்தான் தெசலோனிக்கு எழுதுகின்ற 2வது கடிதத்திலே புனித சின்னப்பர் அழகாக சொல்லுவார், எவன் ஒருவனுக்கு உழைக்க மனமில்லையோ அவன் உண்ணக்கூடாது, உண்ணவே கூடாது. எவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தை பாருங்க. உழைக்க மனமில்லாதவன் உண்ணக்கூடாது. அப்படி என்றால் உழைக்க வேண்டும். இதேதான் பழமொழி ஆகமம் சொல்லுகின்றதோ. 14வது அதிகாரத்திலே 23வது வசனம், எவ்வகை தொழிலிலும் செல்வம் உண்டு. ஃபர்ஸ்ட் ஞானம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றதோ, உழைப்பு ஞானத்தை சொல்லிக் கொடுக்கின்றதோ என்று சொல்லுகின்றதோ. 2வதாக சொல்லுகின்றதோ, எவ்வகை தொழிலிலும் செல்வம் இருக்கின்றதோ. எவன் உழைக்கின்றானோ, இதே பழமொழி ஆகமத்தில் 12வது அதிகாரத்தில் 24வது வசனம் சொல்லுகின்றதோ, எவன் உழைக்கின்றானோ அவன் கை ஆட்சி செலுத்தும். பாருங்க, ஆட்சி செலுத்தும். எவன் சோம்பேறியாக இருக்கின்றானோ அவன் பணிவிடை செய்வான். ஆட்சி செலுத்துபவனுக்கு அவன் கைகளை கட்டிக்கொண்டு பணிவிடை செய்வான். ஆகையால் உழைப்பு என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த உழைப்பை நாம் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஐயோ சின்ன குழந்தைய நான் பெருக்க சொல்றேன்னு கொடுமைப்படுத்தினேன்னு இல்ல. 5ல் வளையாதது 50லையும் வளையாது.
நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு 5 வயசுல 10 வயசுல வந்தோம் எதையுமே செய்ய வைக்க மாட்டீங்க. ஒரு 20 வயசான பிறகு ஏமா எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுங்க, உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருப்ப ஒரு டீ போட்டு கொடுங்கம்மான்னா அவ சொல்லுவா, நான் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்கின்றது, 2 பெண் பிள்ளைகள். உண்மையாகவே அந்த அம்மாவை நான் ரொம்ப பாராட்டுவேன். 2 பெண் குழந்தைகள். அந்த குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்க அம்மாவை உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா செய்கிற எல்லா வேலையும் அந்த குழந்தைகள் செய்து முடிக்கும். அதிலே ஒரு குழந்தைக்கு இப்பொழுது திருமணமாகி இருக்கின்றதோ, அவள் குடும்பத்தை நடத்துகின்ற பாங்கை பார்த்தோ நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் அந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு சிறு வயதிலேயே அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து விட்டார். ஆச்சரியப்பட்டு போனேன். அப்படிதான் இருக்கணும் அம்மா அண்ணா, கற்றுக் கொடுக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் இதை செய்வதில்லை. அதனால்தான் புனித சின்னப்பர் அழகாக சொல்லுவார் கொலோசியருக்கு எழுதுகின்ற கடிதத்திலே, நீங்கள் எந்த வேலை செய்தாலும் ஆண்டவருக்காக நெஞ்சார மனமுவந்து செய்யுங்கள். நெஞ்சார மனமுவந்து செய்யுங்கள். உழைக்க வேண்டும். உழைப்பு என்பதோ ஒரு சாபம் அல்ல, அது ஒரு வரம், அது ஒரு புண்ணியம். நாம் ஆண்டவரை நெருங்கி வருவதற்கோ கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய வரம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே உழைத்தார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், இவர் தச்சனுடைய மகன்தானே. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு தச்சனாக இருந்தோ அந்த நுணுக்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்டதினால்தான் இவருக்கு இவ்வளவு ஞானம் வந்தது. பாருங்க, பழமொழி ஆகமத்தில் சொல்லப்படுகின்றதோ, எவன் ஒருவன் உழைக்கின்றானோ அவனுக்கு ஞானம் கிடைக்கும் என்றோ. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு தச்சனாக இருந்தோ அவர் அவ்வளவு ஞானத்தை பெறுகின்றார். ஒரு குழந்தைக்கு நாம் ஒரு தொழிலை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுதுதான், உழைக்க சொல்லிக் கொடுக்கின்ற பொழுதுதான் மூளையும் நல்லா வேலை செய்யும். இயேசு கிறிஸ்து செய்கின்ற செயல்களை பார்த்தோ அவர்கள் வாயடைத்து நின்றார்கள் என்றால் அவரும் ஒரு உழைப்பாளியாக தான் நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார், ஒரு சோம்பேறியாக காட்டப்படவில்லை. புனித சூசையப்பர் ஒரு உழைப்பாளி, எல்லாருக்கும் தெரியும். அன்னை மரியாள் ஒரு உழைப்பாளி. ஆகையால் நாம் சோம்பேறியானவர்களை நாம் புனிதர்களாக பெறவில்லை. எந்த ஒரு புனிதரை எடுத்துக்கோங்க, எல்லாருமே உழைத்தவர்கள். நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு புனிதை அன்னை தெரேசா காலையில 4 மணிக்கு ஏஞ்சிடுவாங்களாம். 4 மணியிலிருந்து அவர்களுடைய வேலை தொடங்கும் என்று சொல்லுகின்றார்கள். உழைப்பாளி. ஆகையால் உழைப்பை நேசிப்போம், உழைக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாளும் சூசையப்பரும் உழைப்பாளிகளாக இருந்ததினால்தான் இன்றைக்கு நாம் அவர்களை வணக்கத்துக்குரியவர்களாக, ஆராதனைக்குரியவர்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல நாம் ஒட்டுண்ணிகளாக, சாருண்ணிகளாக வாழ்வதற்காக கடவுள் நம்மை படைக்கவில்லை. நமக்கு 2 கையை கொடுத்தாரு, 2 காலை கொடுத்தாரு, கண்ணை கொடுத்தாரு, அறிவை கொடுத்தார், இந்த உடலை கொடுத்தார். உழைக்க சொல்லி கொடுத்திருக்கின்றார். சோம்பேறியா இருன்னு சொல்றதுக்காக இல்லை. ஆகையால் உழைப்பு என்பது ஒரு புண்ணியம், உழைப்பு என்பது ஒரு வரம், உழைப்பு என்பதோ இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற பெரிய ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து உழைக்க கற்றுக்கொள்வோம். அப்படி உழைக்கின்ற மனிதர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.